விவசாயிகளின் துயரங்களை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல பல்வேறு வடிவங்களில் போராடும் தமிழக விவசாயிகள் இன்று பாம்பு கறி உண்ணும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசியல் கட்சி தலைவர்களின் ஆதரவு, போராட்டத்தில் மயங்கி விழுந்த விவசாயிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை என 16வது நாளாக தொடர்கிறது ஜந்தர் மண்டர் போராட்டம். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர்ச்சியாக 16வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்று பாம்புக்கரியை வாயில் வைத்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வறட்சி தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பிரிந்த ஸ்வராஜ் அபியான் தலைவர் யோகேந்திர யாதவ் நேரில் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தார். இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் தனது ஆதரவை நேரில் அளித்தார். திரு ஐயாக்கன் அவர்களின் தலைமையில் நடைபெறுகிற இந்த போராட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிற கோரிக்கைகள் யாவும் சாத்தியமான கோரிக்கைகள் தான், நடைமுறைப்படுத்தக்கூடிய கோரிக்கைகள் தான். இவற்றை மத்திய அரசு புறந்தள்ளுவது, அலட்சியப்படுத்துவது வன்மையான கண்டனத்திற்குரியது. விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி உண்ணாவிரதம் மேற்கொண்ட விவசாயி ஒருவர் போராட்ட களத்திலேயே மயக்கமடைந்தார். உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்து வருகின்றனர். கடன் தள்ளுபடி ஒரே கையெழுத்தில் மோடி அவர்கள், மாண்புமிகு மோடி இன்றைக்கு செய்யலாம், செய்ய மறுக்கிறார். அதே போல வறட்சி நிவாரணம் அவங்க செய்ய கொடுக்கலாம், சந்திக்கவே மறுக்கிறார் எங்களை மோடி. இந்த நாட்டினுடைய முதல் தலைமகன் பிரசிடென்ட் எங்களை பார்த்துட்டு 15 நிமிஷம் பேசுறாரு சார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், மக்களுக்கு பேச வேண்டியவர், மக்களுடன் இருக்க வேண்டியவர், அவர் செய்ய மாட்டேங்கிறார் சார். என்ன பண்றது? சொந்த ஊரை விட்டு குடும்பத்தை பிரிந்து உறவுகளை காணாமல் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களின் முக்கிய கோரிக்கையாகும். 16 நாட்களாக தலைநகர் டெல்லியில் தங்கியிருந்து தொடர் போராட்டங்களை மேற்கொள்ளும் தமிழக விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் விதவிதமான போராட்ட முறைகளை கையாண்டு வந்தார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த பாம்பு கரித்து உண்ணும் இந்த போராட்டமானது பல்வேறு தரப்பினரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. இருப்பினும் கூட தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடர்ந்து நாங்கள் போராடப் போவதாக உறுதிபட தெரிவித்திருக்கின்றார்கள் தமிழக விவசாயிகள். தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் நிரஞ்சன்.